அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்றான் அருண். ஏண்டா கல்யாணம் வேண்டாம்? வயசு கூடிக்கிட்டே போகுது. எல்லாரும் உன் மகனுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேக்குறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது என்றார் சுந்தரி. எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்த திரும்ப திரும்ப பேசாதீங்க என்று அவன் சற்று கோபமாகவே சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். அவனுடைய அம்மா சுந்தரி பெருமூச்சு விட்டு கொண்டார். பொண்ணு பார்க்க வந்துட்டு பொண்ணு பிடிக்கலேன்னு சொன்னா பரவாயில்ல, இல்லைனா போட்டோவை பார்த்துட்டு பிடிக்கலேன்னு சொன்னா கூட ஒத்துக்கொள்ளலாம். திருமணம் வேண்டாம் என்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேங்கிறான் என்று புலம்பிக் கொண்டே சமையலறைக்குள் சென்றார். இரவு அவன் வீட்டிற்கு வருவதற்கு வெகுநேரம் ஆனது. ஏங்க, அருண் எங்க போயிருக்கான்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் கல்யாணத்தை பத்தி நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க என்று கத்தினார் சுந்தரி. அவன்தான் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்றான். அவனை கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணி வைக்கணுமா என்ன? அப்படி என்ன வயசாயிடுச்சு? 27 முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதானே என்றார் அருணின் அப்பா சேதுராமன். உங்களுக்கு எல்லாமே சாதாரண விஷயம்தான். இப்போ இருக்க பொண்ணுங்க 25 வயசு தான் இருக்கணும்னு கண்டிஷன் போடுதுங்க என்றார் சுந்தரி. சரி, அவங்கிட்ட பேசுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நீ போய் வேலையை பாரு என்றார் சேதுராமன். இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தான் அருண். தம்பி, இனி உன்னோட கல்யாணத்தை பத்தி அம்மா பேச மாட்டேன். இனிமேல் இந்த மாதிரி லேட்டா வீட்டுக்கு வராதே என்று சொல்லி கண்ணை கசக்கினார் சுந்தரி. சரி என்று தலையாட்டி விட்டு போய் படுத்துக்கொண்டான். அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி சென்றான். அன்று மாலை தன்னுடைய அம்மாவிற்கு போன் செய்தான். அம்மா, ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்க்க சொல்றாங்க. நான் வீட்டுக்கு வர 11 மணி ஆகிடும் என்றான். டே, நான் தான் உன்னோட திருமணத்தை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? எப்பவும் போல வீட்டுக்கு வா என்றார். அம்மா, உண்மையைத்தான் சொல்றேன். வேலை முடிஞ்சுதான் வர முடியும். நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு எடுத்து வைங்க என்றான். சரி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் சுந்தரி. இரவு வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். பேருந்து நிறுத்தம் ஒன்றில் பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்கிறாள் என்று நினைத்து கொண்டே அவளை கடந்து சென்றான். தனியாக நின்று கொண்டிருந்த அவள் முகத்தில் ஒரு கலக்கம் இருந்தது. அவன் அதை கவனிக்காமல் சென்றான். அந்த நேரம் ட்ரிங் ட்ரிங் அவனுடைய போன் ஒலித்தது. ஹலோ, சொல்லு என்று சொல்லிக்கொண்டே வண்டியை ஓரமாக நிறுத்தி பேச ஆரம்பித்தான். பேசிக் கொண்டிருக்கும்போது பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பெண் அவனை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அந்த பெண்ணின் கண்களில் ஏதோ சொல்ல முடியாத தயக்கம். சரி, பிறகு பேசுறேன் என்று போனை வைத்தான். அந்த பெண் மெதுவாக நடந்து வந்து அவன் அருகில் நின்றாள். அவன் அவளை பார்த்து கொண்டிருக்க அவள் தயக்கத்துடன், சார், ஒரு உதவி, என்னை பேருந்து நிலையத்தில் விட்டுடுறீங்களா என்றாள். அவன் சற்று ஆச்சரியமாக, இப்போதா? எங்க போகணும் என்றான். கோயம்புத்தூர் என்றாள். இப்போ டைம் என்ன தெரியுமா? இந்த நேரத்துல கோயம்புத்தூருக்கு எந்த பேருந்தும் கிடையாது என்றான். அவள் முகம் உடனே சோகமாகி விட்டது. ஒரு இன்டர்வியூக்காக இங்க வந்தேன். நான் தங்க நினைத்து வந்த தோழி வீட்டில் அனைவரும் ஏதோ அவசரம் என்று வெளியூர் சென்று விட்டனர். அதனால் ஊருக்கு சென்றுவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்று இழுத்தாள். காலை 5 மணிக்குத்தான் பேருந்து இருக்கும் என்றான் அருண். அவள் குழப்பத்துடன் அமைதியாக நின்றாள். அவன் சில நொடிகள் யோசித்தான். இந்த நேரத்துல நீங்க இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்காது என்றவன், ஒன்னு செய்யலாம், என் வீட்டுக்கு வாங்க என்றான். அவள் திடுக்கிட்டாள். உங்க வீடா என்று பதட்டத்துடன் கேட்டாள். ஆமா, என் அம்மா அப்பா இருக்காங்க. எங்க வீட்ல இருந்தே இன்டர்வியூ போங்க. உங்க வேலை முடிஞ்ச பிறகு ஊருக்கு போகலாம் என்றான். சில வினாடிகள் அமைதியாக இருந்தவள் யோசனைக்கு பிறகு மெதுவாக தலையசைத்தாள். அவன் வீட்டிற்கு போன் செய்தான். போனை எடுத்த சுந்தரி, என்னடா இன்னும் வரல என்றார். அம்மா, என் நண்பனோட தங்கச்சி 2 நாள் இன்டர்வியூக்காக வந்திருக்கு. அவள் தங்க வேண்டிய அவர்களது உறவினர்கள் திடீரென வெளியூர் கிளம்பி சென்று விட்டார்கள். அவ எங்க போறதுன்னு தெரியாம பேருந்து நிறுத்தத்தில் நின்னுட்டு இருந்தா. அதனால நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா என்றான். பரவாயில்லடா, பார்த்து பத்திரமாக கூட்டிட்டு வா.
இந்த நேரத்துல அந்த புள்ள எங்க போகும் என்றார் சுந்தரி. சரிம்மா என்று சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். அவள் மெதுவாக வீட்டுக்குள் சென்றாள். அவனுடைய அம்மா சுந்தரி சிரித்தார். வாமா, பயப்படாதே என்றவர், உன்னோட பேரு என்ன என்றார். பூமிகா என்றாள். சாப்பிட்டியா என்றார். இல்லை என்று அவள் சொல்ல, சரி முதல்ல சாப்பிடு என்றார். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். வெளிச்சத்தில் அவளை பார்த்தவனுக்கு ஏற்கனவே அவளை பார்த்திருப்பது போல் தோன்றியது. அவள் சாதாரணமாக பேசினாலும் அவள் கண்களில் ஒரு சோகம் இருந்தது. அந்த இரவு அவள் அந்த வீட்டில்தான் தங்கினாள். அன்று இரவு அருண், யார் இவள், இவள் சொல்லுவது உண்மையா என்று யோசித்துக் கொண்டே தூங்கினான். காலையில் அவள் எழுந்து இன்டர்வியூ செல்வதற்காக கிளம்பினாள். நான் பேருந்து நிறுத்தத்தில் விட்டுட்டு செல்கிறேன் என்றான் அருண். வழக்கம் போல் மாலையில் அவன் வீடு திரும்பினான். அவள் மாடியில் நின்று கொண்டிருக்க அவளிடம் பேசலாம் என்று மாடிக்கு சென்றான். இன்டர்வியூ எப்படி போச்சு என்றான். நல்லா போச்சு, நாளைக்கும் போகணும் என்றாள். அவளை பற்றி அவன் எவ்வளவு கேட்டும் அவள் பதில் சொல்ல மறுத்துவிட்டாள். சிறிது நேரத்தில் இருவரும் இறங்கி கீழே வந்தனர். அந்த இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. பழைய நினைவுகளில் அவன் மனம் மூழ்கியது. எப்போது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அடுத்த நாள் காலையில் இருவரும் கிளம்பினார்கள். அவளை பேருந்து நிறுத்தத்தில் விட்டுவிட்டு வேலைக்கு கிளம்பினான். இன்று மாலை அவள் வீட்டை விட்டு சென்று விடுவாளே என்று யோசித்தான். அவனுக்கு வேலையில் கவனம் செல்லவில்லை. அடிக்கடி அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். மாலையில் அவள் தன்னிடம் சொல்லாமல் சென்று விட்டாள் என்று நினைத்தவன் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே வீட்டிற்கு கிளம்பினான். அவள் வீட்டில்தான் இருந்தாள். அவளை பார்த்து சின்னதாக புன்னகைத்துவிட்டு அவனது அறைக்குள் சென்றான். அவன் அறைக்குள் சென்றவள், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், மாடிக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே குளிக்க சென்றான். பிறகு அம்மா கொடுத்த காஃபியை வாங்கிக் கொண்டு மாடிக்கு சென்றான். அவளை பார்த்து ஊருக்கு கிளம்பலையா என்றான். 4 நாட்கள் ஆகும் இன்டர்வியூ ரிசல்ட் தெரிய. நான் இன்னைக்கு மதியத்துக்கு மேலேயே 2-3 லேடிஸ் ஹாஸ்டல்ல விசாரிச்சேன். நாளைக்கு அமைந்து விட்டால் கூட அங்கு சென்று விடுவேன் என்றாள். அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா என்றான். ஆம் என்று தலையாட்டினாள். மறந்துட்டேன் பாருங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன என்றான். நல்ல வேளை, இப்பவாவது கேட்டீங்களே என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் இங்கேயே செட்டில் ஆகிடுவேன் என்றாள். அருண் அமைதியாக இருந்தான். பிறகு ஏன் அப்படி கேட்கிறீங்க என்றான். தோணுச்சு, உங்களோட குணம், உங்களுடைய அழகான வீடு எல்லாம் பிடிச்சிருக்கு என்றாள். அவன் பதிலை எதிர்பாராமல் கீழே இறங்கினாள். படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான் அருண். 2 நாள்ல இவ்வளவு நெருக்கமா பேசுறா, இதுல ஏதாவது இருக்குமோ? அவன் கண்களை மூடினான். ஆனால் தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை அம்மாவிடம் காஃபி கேட்கலாம் என்று அவன் சமையலறைக்குள் சென்றான். அவனுடைய அம்மா காஃபி கொடுத்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஏண்டா, அந்த பொண்ணு பூமிகா எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா என்றார். அவன் சிரித்தான். அழகா மட்டும் இல்ல, ரொம்ப அன்பா பேசுறா, நல்லா உதவி பண்றா என்றார். விருந்தாளியாக வந்திருக்காங்க அதான் என்றான். இல்லடா, ஒரு பொண்ணு எப்படி என்று ஒரு பொண்ணுக்கு தெரியாதா என்றார். அவன் சற்றே சலிப்புடன், அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க என்றான். நான் உனக்காக பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீதான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்த. இந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் உனக்கு அமையணும் என்றார். அம்மா என்ன பேசுற என்றான். உனக்கு சரின்னா சொல்லு, அவளோட அப்பா அம்மா கிட்ட பேசலாம் என்றார். அம்மா ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காத, அமைதியா இரு என்று சொல்லிவிட்டு சமையலறையிலிருந்து வெளியே வந்தான். ஹாலில் அமர்ந்திருந்தாள் பூமிகா. சற்று அதிர்ந்தவன், நாம் பேசியதை கேட்டிருப்பாளோ என்று நினைத்து கொண்டு அவளை பார்த்து சின்ன புன்னகையுடன் அவனுடைய அறைக்கு சென்றான். அவளும் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே உட்கார்ந்திருந்தாள். அவன் வேலைக்கு கிளம்பும் போது அவளும் முக்கியமான வேலை என்று அவனுடன் கிளம்பினாள். இருவரும் காஃபி சாப்பிட்டு கொண்டே பேசலாம் என்று முடிவெடுத்தனர். அவன் காட்டிய காஃபி கடையெல்லாம் வேண்டாம் என்றவள் அவனை அவளுக்கு தெரிந்த காஃபி ஷாப்பிற்கு அழைத்து சென்றாள். நேத்து நீங்க கேட்டது என்று பேச்சை ஆரம்பித்தான். அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். அதை பற்றி நான் யோசிச்சேன், ஆனா இன்னும் முடிவெடுக்கலை என்றான். அவள் சிரித்தாள். அவன் அமைதியாக இருந்தான். எனக்கு தோணுச்சு, கேட்டேன், அவ்வளோதான். நீங்க எனக்கு பதில் சொல்லணும்னு எந்த அவசரமும் இல்லை என்றவள். காலையில கிச்சன்ல என்னை பத்தி ஏதோ பேச்சு அடிபட்ட மாதிரி இருந்துச்சு என்றாள்.
நீங்க எல்லாத்தையும் கேட்டீங்களா என்றான். இல்லை, என்னோட பேர் சொன்னது எனக்கு கேட்டுச்சு, அவ்வளோதான் என்றாள். உங்கள மாதிரி ஒரு பொண்ணத்தான் திருமணம் செய்து வைக்கணும்னு என் அம்மாவோட ஆசை. நீங்க அழகா இருக்கீங்களா? நல்ல அன்பா நடந்துக்கிறீங்களா? உனக்கு பிடிச்சா சொல்லுடா. நான் உங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்றான். ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா என்று சொல்லி சிரித்தாள். எந்த அளவு என்றான். ஒண்ணுமில்ல என்று தலையாட்டினாள். ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க என்றான். சட்டென்று எழுந்தவள், இன்னைக்கு 2 லேடீஸ் ஹாஸ்டல் போகணும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அவளையே பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தான். என்னடா இது, நான் கல்யாணமே வேண்டாம்னு முடிவு பண்ணினவன், இப்போ இவள் மனசுக்குள் வந்து ஆட்டம் போடுகிறாள். யார் இவள்? எதற்காக வந்திருக்கிறாள்? எதுவும் தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்றது என்று யோசித்தான். வேலைக்கு சென்றான். வழக்கம் போல் எப்போதும் வரக்கூடிய நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தான். அவன் கண்கள் அவளை தேடியது. அம்மா என்று கூப்பிட்டான். என்னடா என்றார். அந்த பொண்ணு எங்க என்றான். யாரு என்றார். பூமிகாமா என்று கத்தினான். சுந்தரி சாதாரணமாக அவள் கிளம்பிட்டா என்றார். அவன் உடம்பு தடுமாறியது. இன்டர்வியூ முடிவு இன்னும் வரலேன்னு சொல்லுச்சு என்றான். ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா என்றார். எப்போ என்றான். ஒரு 2 மணி நேரம் இருக்கும் என்றவர். என்னடா, உன்கிட்ட சொல்லலையா என்றார். அவன் ஒரு நொடி அமைதிக்கு பிறகு, சொல்லுச்சு, நான் மறந்துட்டேன் என்றான். அவன் அறைக்குள் சென்றான். மேசை மேலே ஒரு கடிதம் இருந்தது. அவன் கை நடுங்கியது. அதை திறந்து படிக்க ஆரம்பித்தான். உங்களை தொடர்ந்து ஏமாற்ற எனக்கு விருப்பமில்லை. அதனால் நான் உங்கள் வீட்டை விட்டு செல்கிறேன் என்று எழுதியிருந்தது. அவன் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவன் மனசு அவள் யாராக இருந்தாலும் உனக்காக உன்னை தேடி வந்தவள் என்றது. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. என்னோட மனசுல நீ ஏற்கனவே இடம் பிடிச்சிட்ட. நீ என்கிட்ட சொல்லாம போனதுதான் தப்பு என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான். இல்லை, நான் அவளை கண்டுபிடிக்கணும் என்று வாசலை நோக்கி சென்றான். அவன் வண்டியை எடுத்தான். ஒவ்வொரு ஹாஸ்டலாக தேடி அலைந்தான். புதுசா ஏதாவது ஒரு பொண்ணு சேர்ந்திருக்கா? பேரு பூமிகா என்றான். ஒவ்வொரு இடத்திலும் இல்லை என்று பதிலளித்தனர். அவன் அவளுடன் உட்கார்ந்திருந்த காஃபி ஷாப்பிற்கு சென்று உட்கார்ந்தான். அவனுக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது. இந்த காஃபி ஷாப்பிற்கு போக சொன்னது அவள்தானே என்று தோன்றியது. சுற்றிலும் திரும்பி பார்த்தான். ஒரு லேடீஸ் ஹாஸ்டல் இருந்தது. அவள் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஓடினான். இங்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு புதுசா வந்து சேர்ந்திருக்காங்களா என்றான். இல்லை என்று தலையாட்ட சோர்ந்து போனான். மீண்டும் திரும்பி, அந்த பொண்ணு பேரு பூமிகா என்றான். அங்கிருந்தவர், பூமிகான்னு ஒரு பொண்ணு இங்க 10 நாளா தங்கியிருக்காங்க. இன்னைக்கு யாரும் வரல என்றார். அவர் பூமிகாவை அழைக்க கீழே இறங்கி வந்தாள். அவனுக்கு அவனுடைய உயிரே திரும்பி வருவது போல் இருந்தது. 10 நாட்களாக இங்கு தங்கியிருப்பவள் எதற்காக என்னுடைய வீட்டிற்கு வந்தாள் என்று யோசித்தான். இருவரும் காஃபி ஷாப்பில் அமர்ந்தனர். அவள் சோகமாக இருந்தாள். ஏன் இப்படி விட்டுட்டு போயிட்ட என்றான். அவள் மெதுவாக, நான் அங்க இருக்கக்கூடாது என்றாள். எதற்காக என்று கேட்டான். என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்தேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என் மனம் உன்னிடம் பறிப்போய் விட்டது என்றான். நான் யாருன்னே தெரியாம நீங்க எப்படி என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றாள். அவன் அருகே வந்தான். நீ யாருன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். அவள் மெதுவாக, உண்மையாவா என்றாள். ஆமாம் என்று தலையசைத்தான். அவளும் புன்னகையுடன் சரி என்று தலையாட்டினாள். என் கூட வாங்க என்றான். எங்கே என்றாள். வீட்டுக்கு என்று சொல்ல, அவள் சற்று தயக்கத்துடன் உங்க வீட்டுக்கா என்றாள். ஆமாம், இப்போதிலிருந்து நீங்கதான் என் வாழ்க்கை என்றான். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இருவரும் வீட்டிற்கு சென்றனர். சுந்தரி கதவை திறந்தார். விழிகள் விரிய ஆச்சரியத்துடன் என்ன என்று கேட்டார். அவன் நேராக, அம்மா, நான் பூமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சுந்தரி சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மகிழ்ச்சி பொங்க சிரித்தார். இதத்தான நானும் சொன்னேன் என்றார். பூமிகா தலைகுனிந்து நின்றாள். சுந்தரி அவங்க அப்பா அம்மா என்று இழுத்தார். அப்படி யாரும் இல்லம்மா. உனக்கு என்னுடைய திருமணத்தை பார்க்கணுமா வேண்டாமா என்றான். ஆம் என்று தலையாட்டினார். அப்ப அமைதியா திருமண வேலைகளை பாரு என்றான்.
பெரிய ஏற்பாடு எதுவும் வேண்டாம் என்றான். அவனுடைய அம்மா, சரிடா, கோவில்ல சாதாரணமா பண்ணலாம் என்றார். கோவில் மணி சத்தத்தில் அவள் மஞ்சள் சேலை, அவன் வெள்ளை வேஷ்டி. மாலையை மாற்றிக்கோங்க என்றார் பூசாரி. அவன் அவளை பார்த்தான். அவள் கண்களில் பயமும் நம்பிக்கையும். மாலையை மாற்றினார்கள். மாங்கல்யம் கட்டும் நேரம். அவன் மெதுவாக அவளிடம், நீ ரெடிதானே என்றான். நான் எப்பவோ ரெடி, நீங்க தான் லேட்டு என்றாள். அவர்கள் இருவருக்கும் திருமணம் இனிதே முடிந்தது. முதலிரவு அறையில் அருண் காத்திருந்தான். இதயம் வேகமாக துடித்தது. திருமணமே வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா நடந்துடுச்சே என்று நினைத்து கொண்டிருந்தான். கதவு மெதுவாக திறந்தது. பூமிகா உள்ளே வந்தாள். மல்லிகைப்பூ வாசனையில் அலங்காரத்துடன் அவன் அருகே வந்து அமர்ந்தாள். சில நொடிகள் இருவரும் அமைதியாக இருந்தனர். அவள் மெதுவாக ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். சொல்லு. இதை கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது என்றாள். அவன் சிரித்தான். நீ எதுவா இருந்தாலும் சொல்லு என்றான். அவள் கண்கள் கலங்கின. என் வீட்ல என்னை கட்டாயப்படுத்தி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு வயசான ஆள். அந்த ஆளுக்கு 2வது கல்யாணம் என்றாள். அவன் முகம் மாறியது. எதனால அப்படி சொன்னாங்க என்றான். அவங்க வாங்கியிருந்த கடனுக்கு பதிலா என்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று மிரட்டினார்கள். என் அம்மாவும் வேறு வழி இல்லாமல் கண்ணீரோடு சம்மதித்தார். அவள் குரல் உடைந்தது. உன் அப்பா என்று கேட்டான். அப்பா பெரிய குடிகாரர். இந்த பிரச்சனை அனைத்திற்கும் காரணம் அவர்தானே. கடன் வாங்கி குடித்து கண்ட இடத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். வாங்காத தொகையெல்லாம் வாங்கியதாக காட்டி மிரட்டினார்கள். நான் மறுத்தேன். வலுக்கட்டாயமாக நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க என்று சொல்லிவிட்டு அழுதாள். அதனால நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். என்னால உங்களுக்கு பிரச்சனை வருமோன்னு பயந்தேன். அவன் உறுதியுடன், யாரு வந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்றான். அவள் உண்மையாவா என்றாள். நீ இப்போ என் மனைவி, அதுவே போதும் என்றான். அவள் அழுகையோடு அவனை கட்டிப்பிடித்தாள். அவள் முதுகை தடவிக்கொண்டே அவன் மெதுவாக, ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான். கேளுங்க. நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுன? என்னை உனக்கு தெரியுமா என்றான். அவள் சிரித்தாள். உங்களை ஏற்கனவே எனக்கு தெரியும் என்றாள். அவன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன சொல்ற? எப்படி தெரியும் என்றான். நீங்க கல்லூரி படிச்ச அதே கல்லூரியில்தான் நானும் படித்தேன். அவன் கண்கள் விரிந்தது. அப்படியா? ஆமாம். நீங்க காயத்ரி பின்னாடி காதல் என்று அலைந்தீர்களே, அதையும் பார்த்திருக்கிறேன். அவன் சிரிக்கலாமா வெட்கப்படலாமா என்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டான். அந்த காயத்ரி உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே என்று சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள். அதனாலதான் நான் கல்யாணமே வேண்டாம்னு முடிவு பண்ணேன் என்றான். அதுவும் எனக்கு தெரியும் என்றாள். அவன் மீண்டும் அதிர்ச்சியுடன் எப்படி என்றான். நான் உங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் எப்படியெல்லாம் காயத்ரியிடம் காதலை சொன்னீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நானும் காயத்ரி வகுப்பில்தான் படித்தேன். உங்களை பற்றி எங்களுடைய வகுப்பில் அனைத்து பெண்களுக்கும் தெரியும் என்றாள். அப்போதே உங்களை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். காயத்ரியிடம் சொன்ன காதலை என்னிடம் சொல்லியிருக்க கூடாதா என்று கூட யோசித்திருக்கிறேன். கட்டாய கல்யாணம் என்றவுடன் உங்களை தேடி வரலாம் என்று குருட்டு நம்பிக்கையில் வீட்டை விட்டு கிளம்பினேன். லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அங்கிருந்து கொண்டே உங்க அட்ரஸை கண்டுபிடிச்சேன் என்றாள். நீ உண்மையைத்தான் சொல்றியா என்று கேட்டான். ஆமாம். நான் 2 நாள் நீங்க வர்ற வழியில நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்தான் அன்று உங்களை சந்தித்தேன். அப்படின்னா நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தது எல்லாம் உன்னுடைய திட்டம்தானா என்றான். ஆம். உங்களுக்கு என்னை பிடிக்கிறதா என்று தெரிய வேண்டுமே. அதற்காக 2 நாட்கள் உங்கள் வீட்டில் இருக்கலாம் என்றுதான் அப்படி செய்தேன் என்றாள். எனக்காக என்னை தேடி வந்தாயா என்று சொல்லி அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். இப்பவும் அந்த காயத்ரிய என்று இழுத்தாள். அவளை நான் எப்பவோ மறந்துட்டேன். ஆனால் வேறு பெண்ணை தான் ஏற்றுக்கொள்ள என் மனம் தடுத்தது. அதனால்தான் திருமணம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். உன்னை என்று பார்த்தேனோ அன்றே எல்லாம் மாறிவிட்டது. எனக்காகவே பிறந்தவள் என்று என் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது என்றான். என்னை எப்பவும் விட்டுடாதீங்க என்றாள். அவன் மெதுவாக அவள் தலையை தடவி கொடுத்தான். யாராலும் நம்மை பிரிக்க முடியாது என்றான். அவள் சிரித்தாள். இப்படி கட்டிப்பிடிச்சா எப்படி பிரிக்க முடியும் என்றாள். அவன் இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.